வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ். முக்கிய செய்திகள். சண்முக பாண்டியன் நடிப்பில் இன்று வெளியாகியிருக்கும் படைத்தலைவன் படம் எப்படி இருக்கு? முதல் பாதி படம் மிகவும் ஆவரேஜாக உள்ளது. அனைத்து கேரக்டர்களும் நமக்கு ஒன்றோடு ஒன்றாக பெரிதாக ஒட்டவில்லை. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்பா 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். சண்முக பாண்டியன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்திருக்கும் இந்த படம் அவரை ஒரு நல்ல நடிகனாக நிரூபித்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இரண்டாம் பாதியில் அவர் நடித்திருக்கும் ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கிறது. கேப்டனை நமக்கு கண் முன்னே ஞாபகப்படுத்துகிறது. அதை தவிர்க்க முடியவில்லை. கேப்டன் வரும் அந்த கேமியோ ரோல் நமக்கு கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்றன. ஹீரோயினாக நடித்திருப்பவர் அவர்தானா ஹீரோயின் என்ற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரங்கள் இருக்கு. முனிஸ்கான் எந்த ஒரு கதாபாத்திரமும் கொடுத்தால் சிறப்பாக செய்யக்கூடியவர். ஆனால் இந்த படத்தில் அவரை டம்மியாக ஆக்கியிருக்கிறார்கள். பாடல்கள் இளையராஜாவை பொறுத்தளவுக்கு நமக்கும் மிகப்பெரிய ஒரு பாடல்கள், நல்ல பாடல்களை கொடுப்பார் என்று நம்ம நம்பி இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் அவருடைய இசை பெரிதாக எடுபடவில்லை. அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நமக்கு காதுக்கு இதமாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல போனால் யானைக்கும் இவருக்கும் ஒரு பாச போராட்டத்துக்கு தகுந்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் நமக்கு மனதுக்கு இதமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் போதுமான அளவு இல்லை. இளையராஜா அந்த பிராண்ட் மியூசிக் இதில் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். இதை சொல்வதற்கு நமக்கு மனசு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஏனென்றால் நானும் ஒரு இளையராஜா ரசிகன். மொத்தத்தில் இந்த படை தலைவன் எப்படி இருக்கு என்றால் முதல் பாதி சுமார் என்று சொல்லலாம். இரண்டாம் பாதி நல்லாக இருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து இதே போன்று நல்ல படங்களை சண்முக பாண்டியன் அவர்கள் தேர்வு செய்தால் முன்னணி நடிகராக வாய்ப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் அவர் தோற்றமும் ஆஜானபாகமான ஒரு உடம்பும் இருப்பதால் நல்ல ஆக்ஷன் ஹீரோ, கதையுள்ள ஆக்ஷன் கதாபாத்திரங்களை தேர்வெடுத்து நல்ல படங்களை மக்களுக்கு தருமாறு நமது ராஜேஷ் சினிமாஸ் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.